அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு பாடத்தில் இயல் 3ல் இருக்கக்கூடிய விரிவானம் உரிமை தாகம். இதனுடைய ஆசிரியர் பூமணி. நம்மளுடைய இந்த கதை பகுதி பூமணி அவர்கள் எழுதிய பூமணி சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருந்தே எடுக்கப்பட்டிருக்கு. பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருத்தராக இருக்கிறாங்க. இவங்களுடைய இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம் அப்படிங்கிறது தான். அதனுடைய சுருக்கமாக பூமணி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தமிழக அரசினுடைய கூட்டுறவுத்துறையில் இவர் துணை பதிவாளராக பணியாற்றிட்டுருக்கிறாரு. அதோட இவர் எழுதின இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி சில பார்த்தோன்னா, அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், இதெல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்புகள். அதுக்கப்புறம் இவருடைய புதினங்கள்னு பார்த்திங்கன்னா வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்பை போன்ற புதினங்களும் எழுதியிருக்கிறாரு. கருவேலம் பூக்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இவர் இயக்கியிருக்கிறாரு. இந்த அஞ்ஞாடி அப்படின்னு சொல்லக்கூடிய புதினத்திற்காக 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார். இப்போ இதில் நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரலாம். பூமணியினுடைய பெயர் பூ மாணிக்க வாசகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதில் உள்ள அறுப்பு, வயிறுகள், ரீதி, கொம்பை, இந்த மாதிரி 4 நூல்களை கொடுத்து இதில் பொருந்தாத எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு கேட்கலாம், விருது பெற்ற நூல், இதெல்லாம் நமக்கு உள்நிலை வினாக்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதை பெரும்பாலும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனை எதில் வரும் அப்படின்னா இடத்தை வச்சு தான் வரும். ஏன்னா நிலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாக கிராமப்புறங்களில் இருக்குது. அது சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் வரி கூட, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நிலனே அப்படின்னு நிலத்தை நிலம் அப்படிங்கிறது குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய உணர்வோடு உறவு கொண்டதாக இருக்கிறது. இப்போ இந்த கதையும் அந்த மாதிரி தான். எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அந்த நிலத்திற்காக ஒரு தகராறு வரும்போது அதை என்ன செய்ய முடியாது, சகித்து கொள்ள முடியாது அப்படின்ருக்கு. இதில் நமக்கு ஒரு 4 கதாபாத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களாக இருக்கிறாங்க. அதில் ஒரு 3 கதாபாத்திரத்தோட உரையாடல்கள் தான் அதிகமாக நடைபெறுகிறது. 5 கதாபாத்திரங்கள், அதில் 4 கதாபாத்திரம் கொஞ்சம் உரையாடல் வரக்கூடிய வகையில் இருக்குது. முதல் கதாபாத்திரம் யாருன்னா முத்தையனுடைய மனைவி. அடுத்தது அவங்க மூக்கம்மா. முத்தையன் மனைவி மூக்கம்மா. முத்தையனுடைய தம்பி வெள்ளத்துறை. அதுக்கப்புறம் முத்தையனுடைய தம்பி வெள்ளத்துறை ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்குறாரு. அவர் மேலூர் பங்காருசாமி அப்படிங்கிறவர். முத்தையனுக்கு மனைவி, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளச்சாமிக்கும் மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ இந்த சமயம் என்ன அப்படின்னா, விவசாயம் நடக்க போகுது. அப்போது அந்த விவசாய நிலத்தில் உழுது பயிரிடுவதற்கான ஒரு காலமாக இருக்குது. அந்த காலத்தில் தம்பியினுடைய இடத்துக்கு யாருமே போகலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே முத்தையன் இருக்கான். அதாவது தம்பியினுடைய நிலத்தில் உழவும் பண்ணலை, அதில் விதைக்கிறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய வேலை என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அந்த பருத்தி விதைப்பதற்கு முன்பாக அந்த பருத்தி விதையை என்ன செய்வாங்கன்னா, மாட்டு சாணத்தில் விரவி அதை உலர வச்சு அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது முத்தையனுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன உறுத்தல்னா, தம்பி ஏன் நிலத்தில் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு. இந்த யோசனையோடு இருக்கும் பொழுதே மூக்கம்மா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன செய்தி அப்படின்னா, மேலக்காட்டில் கீழத்தாறு மேலே நம்பிக்கை கிரகம், அந்த கீழே இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் இடத்துக்கு பக்கத்து இடத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு நம்பிக்கை கிரகம் எழுதியிருக்காங்க அவங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே அப்படியே போகிறோம். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. என்ன அப்படின்னா, முத்தையனுக்கும் வெள்ளச்சாமியோட அப்பா என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. முத்தையனுக்கு திருமணம் ஆகுது. மூக்கம்மா வராங்க. மூக்கம்மாவும் முத்தையனும் நல்ல ஒரு தம்பதியராக இருக்கிறாங்க. அப்போ வெள்ளச்சாமி ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையனாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் மதினி ஏன்னா அம்மா அப்பா தாய் தந்தை இல்லாததுனால மதினி மேலே பாசமாக தாயாக ஏற்று
மதினியோடு நல்ல ஒரு இணக்கமான ஒரு பிள்ளையாக மதினியும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவனை நல்ல ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த முகம் பசியோடு வந்து நின்று மதினி சாப்பாடு அப்படின்னு கேட்குற அந்த முகம்தான். எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வெள்ளச்சாமி வந்து சாப்பாடுன்னு கேட்டால் உடனே போய் என்ன செஞ்சுருவாங்க, வச்சு கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வெள்ளச்சாமி மேலே இவங்களுக்கும் ரொம்ப பாசம். குறிப்பிட்ட காலம் கடந்ததுக்கப்புறம் வெள்ளச்சாமி திருமணம் வயது வருது. திருமண வயது வந்த உடனே முத்தையன் வந்து என்ன செய்கிறாருன்னா திருமணம் நடத்தி வைக்கிறாரு. அவனுடைய மனைவியோடு வந்ததுக்கப்புறம் ஒரு மாத காலம் நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு குடும்பங்கள்லாம். அதுக்கப்புறம் தான் தொடங்குமே சண்டைகள்லாம் வர சண்டை வர ஆரம்பித்த உடனே வெள்ளச்சாமியோடைய மனைவி வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நம்மளுடைய சொத்தை நம்ம தனியாக வாங்கிட்டோம்னா நம்ம அப்படி இருக்கலாம்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து அப்படின்னு அந்த இல்லாத போல் அதெல்லாம் சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. உடனே வெள்ளச்சாமியும் வந்து என்ன செய்கிறாரு, இவங்கக்கிட்ட போயிட்டு வெள்ளச்சாமி வந்து அண்ணன்ட்ட போயிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்னோடய பாகத்தை பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தனியாக திருமணமாகி 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர ஆரம்பிக்கும் போதே தனியாக சோறு பொங்கணும் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இவங்க தான் என்ன செய்கிறாங்க, மூக்கமாக தான் தானியம்லாம் கொடுத்து தனியாக வைக்கிறாங்க. முத்தையனுக்கும் தம்பிக்கு மேலே பெருசாலாம் ஒரு கோபம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாகம் பிரிக்கும்போது வந்து என்ன செஞ்சுட்டான் வெள்ளசாமி வந்து அண்ணனை பார்த்து நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாரு. இவருக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து என்ன செய்யுது, ரொம்பவே மனதை காயப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அவருடைய அப்பா இறந்த நாள்லேருந்து நம்ம தானே அவனை தோளில் சுமந்து வளர்த்தோம், எல்லாம் அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தோமே, கடைசியாக நம்மளை நீ ஒரு அண்ணனாக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான் கேட்டுட்டானே அப்படின்னு அவருடைய மனதிற்குள்ளே கோபங்கிறதோட ஒரு ஆறாத புண்ணாக வருத்தம் என்ன செய்து இருக்காதான் நம்ம சொல்லுவோம்ல, வள்ளுவர் சொல்லியிருப்பாரே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு ஒரு காயமாக அது என்ன செய்து இருக்குது. இது இருந்தாலும் இதை வந்து என்ன செய்ய முடியாது, இடத்த வந்து விட்டு கொடுக்க முடியாது. போயிட்டு இவர் வந்து என்ன செய்கிறாரு, நிலத்தை கிளறணும், அப்போ தான் வயிறு நிறையும். அப்படி வளர்த்த பையன் நெஞ்சை வந்து என்ன செஞ்சிட்டான், கீறிட்டானே அப்படின்னு நினச்சி இவர் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறான், இவரே வந்து பேசுகிறார், உனக்கு அப்பா மகன் கூட தெரியாது, நான் தான் உன்னை என்ன செஞ்சேன், அவ்வளோ வளர்த்தேன், நான் அண்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் படபடப்போட இப்போனாலும் அந்த கோபம் அந்த இது வரத்தான் செய்யும். அப்படி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து தம்பிகிட்ட என்ன செய்ய மாட்டார், முகம் கொடுத்து கூட பேசுகிறது கிடையாது. தம்பியும் ஒரு ஜோடி மாடு, காடு கடை, வீட்டு வாசல் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க கொடுத்துட்டாரு. கொடுத்து அவங்களும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன செய்கிறாரு, இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே மூக்கமாக சொல்கிறாங்கல்ல, நகத்தை வந்து கரையை பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்கன்ட்டு, அப்படின்ன உடனே இவருக்கு கோபம் ஆகிப்போச்சு. உடனே போகிறாரு. திருவிழியில் வந்து அவங்களுடைய மனைவி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க, வீடு பூட்டி கிடக்கு. அவன் வீடு இல்லையே, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவள் வந்து என்ன செய்கிறா, எங்கே போயிருப்பான், மேலூருக்கு தான் போயிருப்பான், நிலத்தை ஏதாவது வாங்குறதுக்கு, சரி கட்டி நிலத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். பணத்தை எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்களாம் கெட்ட சொல்லி, அப்படி இல்லைன்னா அவர் வீட்டுக்கு விதைப்பெட்டி அந்த பிஞ்சிக்கு வந்துடும்னு என்ன செஞ்சுருக்காராம் சொல்லியிருக்காராம். யார், மேலூர் பங்காரசாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து என்ன செய்யுது, ரொம்ப கோபமாக வருது. அதை யோசிச்சுக்கிட்டே வந்து என்ன செய்கிறார், கையில் துட்டு இல்லாமல் அங்கே போய் என்ன செய்ய முடியும், போன உடனே அவன் என்ன கொடுத்துருவா போகிறான், அப்போ அதுக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்மளும் வந்து என்ன செஞ்சாச்சு, மாட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பருத்தி விதை, மாட்டுக்குள்ளே தீனி, அது இதுன்னு என்ன செஞ்சாச்சு வாங்கியாச்சு. இப்போ கையில் பணமும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே மூக்கமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய காதில் போட்டிருக்கிற அந்த நகையை கழட்டி என்ன செய்கிறாங்க, கம்மலை கழட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் இதை கொண்டு போய் வச்சு அவருக்கு பணத்தை அடைச்சி என்ன செய்யுங்க, வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் உடனே என்ன செஞ்சுக்கிட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்படி இந்த வெள்ளச்சாமி வந்து பங்காரசாமியை பார்க்க போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது மதியம் ஆகிட்டு. இந்த மதியம் வந்து அந்த கவலையோடு அங்கே வேலை எதுவும் நடக்கலைன்னொடனே மன வருத்தத்தோடு படுத்துக்கிறாரு. அப்படியே படுத்து இருக்கும்போது வாசலில் உட்காந்துருந்த அவருடைய மனைவி, வெள்ளச்சாமியோட மனைவி, குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டே நினச்சிறாரு இருக்கிறாங்க. முத்தையனுக்கு வந்து தம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, கேட்டுட்டானே. இருந்தாலும்
தான் சம்பாதிச்ச அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. அதனால் இவர் வந்து என்ன செய்கிறாரு, வெள்ளை இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போகிறாரு. அது யாரிடமோ பேசுகிறது போல் கேட்டுக்கிட்டே வாசல்குள்ளே போகிறாரு. வெள்ளச்சாமி வந்து உடனே இவருடைய மனைவி வந்து என்ன செஞ்சா, வெள்ளச்சாமியோட மனைவி இங்கே இருந்த அம்மா வந்து எழும்பி போய் அடுத்த வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இவர் அது ஒன்றும் இல்லாமல் போய் தம்பியை மட்டும் பார்க்குறாரு. தம்பி பார்த்தோன்னே தம்பி வந்து என்ன செய்கிறாரு, அண்ணன் முகத்தை பார்க்கறதுக்கே மனசு இல்லாமல் படுத்திருந்தவர் துணியை சுருட்டிட்டு அப்படியே ஒரு வாரமாக எடுத்துறாரு, உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன கதை, என்னடா வேளங்காட்டிலேருந்து ஆள் தட்டுப்படலை, ஊர் முழுக்க விதப்பு மும்முரமாக இருக்குது, நீ பாட்டுக்கு மாட்டை கெட்டி போட்டுட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி எங்கே போயிருந்த இந்நேரம் வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே விஷயத்தை தம்பி வாயிலேருந்தே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் சொல்கிறாரு. அப்படின்னே தம்பி வெள்ளச்சாமி சொல்கிறாரு, மேலூர் பங்காரி சாமி கிட்டே போயிருந்தேன், அவர்கிட்ட என்ன சொல்லி அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஒரு 200 தரணும், வாங்கி 2 வருஷமாச்சு. 6 மாதத்துக்கு முன்னால் மேலே காட்ட கரையை எழுதி வச்சேன், இப்போ அது மேலே திரும்புவார் போல் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே வெள்ளச்சாமியோட முகத்தில் வருத்தம் கலந்த ஒரு வெக்கம் நிழலாடுது. அதை பார்த்த உடனே அப்படி என்னடா வந்துருச்சு பாடு, உனக்கு பக்கத்தில் தானே இருக்கேன், எதுவும் ஒன்றுனா நீ வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், சரி என்கிட்ட கேட்கலன்னா என்ன, உன் மதினிட்டியாவது நீ கேட்டிருக்கலாம்ல, அப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சுற்றுலாலாம் 4 இருக்கோம்னு அவனுக்கு நினைப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவருடைய குரல் வந்து தழுதழுக்குது. இப்போது தம்பி மேலே கோபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து அவர் மேலே வந்து ஒரு பாசம் வந்து என்ன செய்யுது, வருது. உடனே சரி நான் வந்து என்ன செய்கிறேன், போய் பார்ப்போம் அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி வெள்ளச்சாமிக்கு வாய் எழும்பவே இல்லை என்ன சொல்ல அப்படின்னு. சரி அது போட்டோம், நிலத்தை வந்து என்ன செய்த உறுதியாக எழுதி கொடுத்துட்டியா, இல்லை நம்பிக்கை பத்திரம் தான் முடித்தாரா அப்படின்னு கேட்ட உடனே, அதாவது அவருக்கு சொந்தமாக எழுதி கொடுத்தாச்சா இல்லை நம்பிக்கை கிரைய மாதிரி பணைய மாதிரி வச்சுருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பணைய மாதிரி தான் வச்சுருக்கு அப்படின்னா வட்டிக்கு ஈடாக, நம்பிக்கையாக தான் வட்டிக்கு ஈடாக எழுதி வாங்கினாரு. வட்டியை கட்டியாச்சு, முழு பணமும் இப்போயே வேணுமா, மேலூரில் வச்சு எழுதினாங்க, தலையை ஒட்டி கையெழுத்து போட்டேன், கொராமுன்சு தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி தானே, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். நேர காலத்தோட மாட்டை பற்றிட்டு போய் செவக்காட்டை ஒரு உழவு எழுப்பி போடு அப்படின்னு சொல்லிட்டு, மேலே காட்டுக்கு விதப்பு இருக்குதுல்ல, நாளைக்கு 2 தாரமும் விதைச்சிடலாம், நீ வந்து என்ன செஞ்சிட, அதாவது அண்ணனோட பகுதியையும் வெள்ளச்சாமியோட பகுதி 2 தாரு, அந்த 2 பகுதியையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், விதைச்சிடலாம், நான் மேலூர் வரைக்கும் போயிட்டு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையன் வந்து என்ன செய்கிறாரு, போகிறாரு. அந்த இதை இருந்தோடனே இதை வந்து இந்த வரசனை கஞ்சி ஊற்று 2 மடக்கு உளவடிச்சிட்டு தான் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிட்டு வெள்ளச்சாமி வந்து என்ன செய்கிறாரு, மனைவிட்ட சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பங்காரசாமியை பார்க்க போகிறாரு. பங்காரசாமி அங்கே உட்காந்துருக்காரு, மேலூர் பங்காரசாமி. அவர் வந்து போயிட்டு கும்பிட்றேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தலைக்கு மேலே கைகளை கூப்பி இது பங்காரி சாமி என்ன செஞ்சார், செனாய்த்து கொண்டே வாப்பா, பெரிய ஒரு ஏப்பம் வேற விட்டுக்கிட்டாரு. ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப இதாக இருக்கிறவர். உடனே என்ன முத்தையா ஆள் இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டியே, புதுசாக வந்தாப்புல இருக்குது, என்ன சங்கதி அப்படின்னு பங்காரி சாமி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதாக கேள்விப்பட்டேன், அவன் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, அதை கணக்கு பார்த்து தீர்த்துடலாம்னு வந்தேன் அப்படின்னோடனே அதை வந்து அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டைன்னு அவருக்கு தெரியும். அதனால் வெள்ளச்சாமி பிரச்சனைக்கு முத்தையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்காரு, நினச்சிட்ருக்கிறாரு. அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 இருக்கும் சாமி, நாங்கள் எப்போனாலும் சண்டை போடுவோம், எப்போனாலும் சேர்ந்துப்போம், இதில் என்ன இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வந்து என்ன செஞ்சான், கையேந்தி ரூபா வாங்கினவன் வெள்ளையனாச்ச 400க்கு கரையும் வேற இருக்குது. 400 என்ற வார்த்தை மட்டும் அவன் காதை குடைஞ்சது. யாருக்கு, முத்தையனுக்கு. ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் 200 ரூபா தான் வாங்கினேன், வட்டிக்கு கரையமாக இதை எழுதி வாங்கியிருக்க அப்படின்ட்டு. அப்போ 200ன்னு தான் சொன்னால், நம்பிக்கை கரையத்தில் பிஞ்சு எழுதியிருக்கான் போல் அப்படின்னு சொன்னோடனே வட்டி வேற கொடுத்துட்டானா, அசலை கொண்டு வந்திருக்கேன், கணக்கு முடிச்சு விடுங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே 6 வந்தாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பங்காரசாமிக்கு கோவம் வந்துட்டு,
இந்தாப்பா உன் பாட்டுக்கு பேசிகிட்டே போனால் எப்படி, ஒன்று நான் பார்த்துக்கிட்டேன்னா வச்சேன்னா, கடன் வாங்கினது உன் தம்பி, நான் உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது. கடன் வாங்கினதும் உன் தம்பி, வட்டி கொடுக்க வேண்டியதும் உன் தம்பி, நீ நம்பிக்கை கிரையை எழுதி கொடுத்ததும் உன் தம்பி. 400 தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்கு தான் நம்பிக்கை கிரையை எழுதியிருக்கு. உடனே இந்த 400 கொடு, உனக்கு என்ன வந்துச்சு, நீ இப்போ போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு கோபமாயிட்டு, முத்தையனுக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்கள் பார்த்து அப்படி சொல்லலாமா, அவங்க பணத்தை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா என்ன, நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்செறியணும், அதுதான் உங்களோட வேலை, அதுதான் மரியாதை. அன்னைக்கு அவனுக்கு நீ பணம் கொடுத்துருக்க உதவி இருக்க வேண்டியது தானே, நான் தானே அவனுக்கு பணம் கொடுத்தேன், உனக்கு என்ன அந்த கவலை, இப்போ நீ நிற்கிற அப்படின்னு சொல்லி இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு வந்துடணும் நான் நினைக்கிறேன். அவன் நிலம் வேறு, என் நிலம் வேறு கிடையாது. 200 வச்சுருக்கேன், கணக்கை முடித்து நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க, அதுக்கு மேலே அவரவருக்கு தகுந்ததை அவங்க என்ன செஞ்சுக்கலாம். பிஞ்சு விதைப்பு நடக்கும், ஓரட்டு பார்த்துட்டு போங்க. அவர் தைரியமாக எகிரிட்டு பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப கோபமாக வெள்ளச்சாமி என்ன செஞ்சுட்டான், வெளியில் கிளம்பிட்டான். வெள்ளச்சாமியினுடைய நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறது முடியாதென்று யாருக்கு, இவருக்கு பங்காரசாமிக்கு தெரியும். இவரை ஏமாற்றி மிரட்டி தான் வாங்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் வக்கீல்கிட்ட எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உனக்கு அந்தளவு வந்துட்டா நான் தெரிஞ்ச மாட்டுக்கும் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே வார்த்தையை வளர்த்துக்காத, சங்கடம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக முத்தையன் வெளியில் கிளம்பிட்டார். ஆருக்கு தான் சங்கடம் வரப்போகுதுன்னு தெரியலை இப்படின்னும் புலம்பிட்டு போகிறாங்க. மறுநாள் காலையிலே வெள்ளையனும் இவங்களும் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து கலப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு கஞ்சி கலையத்தோட கூடையோட பனைமரத்து பாதையில் முக்கமாக வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னால் கையில் தூக்குவாளியோட வெள்ளைச்சாமியோட மனைவியும் வந்துக்கிட்டு இருக்கா. வெயில் ஏறியது, விதப்பு முடிய போகுது. அங்கேருந்து கீழத்தாரில் சால் எடுத்து கொடுக்க பொம்பளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த பயத்தம்பட்டம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, விதையை போட்டுட்ருக்குறாங்க. மேலூர் பங்காரசாமிக்கு என்னமோ அன்றைக்கு கோயில்பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளச்சாமியின் நோட்டை கொடுத்து என்ன செய்கிறாரு, கேட்குறாராம், நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்திரம். பசி இல்லாமல் நோட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, மடியில் கட்டிக்கிட்டு வேகமாக போகிறாரு. போகிற வழியில் புஞ்சையில் நின்று இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பாதையில் நின்று கிளக்காமல் பார்த்துட்டு அங்கே புஞ்சையில் வேகமாக உழுதுகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு, முத்தையா ஒன்றை தான்ப்பா, 2 பேருக்கும் பொங்காலம் வந்துருச்சா, பேசாமல் உண்டான ரூபாயை கொட்டி கட்டிட்டு என்ன செய்யுங்க, சூறை ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. உடனே இப்போ நான் கோர்ட்டுக்கு போனால் தான் பின்னாலே வழி எடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மேலே கடைசியில் வரப்பில் பங்காரசாமி கடுக்கடுப்பாக நின்றுட்டுருக்காரு. எல்லோரும் திடீர்னு திரும்பி பார்த்தாங்க. வெள்ளச்சாமிக்கு கோபம், மட்டியை கடித்து சாட்டை கம்பை மாறி பிடிச்சி என்ன செய்கிறாரு, அடையே நீ சும்மாருடா, அவனை நான் கவனிச்சுக்கிறேன், இளைச்சவன்னா தலை மேலே ஏறுறானா, இவனை என்ன வந்தாலும் சரி அப்படின்னு முத்தையனுக்கும் என்ன செய்யுது, கோபம் வருது. என்ன சொன்ன, எங்கள் தகப்பனுக்கு 2 பிள்ளை தான், இப்போ 6க்கு வலிக்க போகுதுன்னு பாக்கியா அப்படின்னு 2 பேரும் ஆவேசமாக கத்திக்கிட்டு சாட்டைக்கம்பை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டானே அப்படின்னு பங்காரசாமி பதறி போய், காரியமே கெட்டு போச்சே, விவகாரம் இந்த அளவு முத்தி போகணுன்னு நான் நினைக்கவே இல்லை, பயல்க வருகிற வரத்தை பார்த்தா சரியாக தெரியலை, இனியும் நின்னோம் அப்படின்னா மோசமாயிரும், நமக்கு ரொம்ப ஆபத்தாகவும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி என்ன செஞ்சிட்டாரு, ஓடியே போயிட்டார். இப்படி அண்ணனும் தம்பியும் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்ததுனால இந்த நிலத்தை வேற ஒருத்தர் ஏமாற்றி பறிக்க இருந்தது இல்லாமல் என்ன செஞ்சது போச்சு. இதுதான் இந்த உரிமை தாகத்தினுடைய கதை. உரிமை தாகம் எதன் மீதுனா, நிலத்தின் மீது. முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.